இனிய காலை வணக்கம். 50வது நாள் 50வது தகவல் சொத்தின் மீதான கடன் வகைகள்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பழைய மற்றும் புதிய வீடு வாங்க லோன். இத நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஹவுஸ் பர்ச்சேஸ் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. நம்ம ஒரு பழைய வீட நம்ம வாங்கலாம். அல்லது புதுசா கட்டி இருக்கக்கூடிய வீடு வாங்குறதுக்கு இந்த லோன் நமக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க. இதோட சிறப்புகள் மற்றும் தகுதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதோட வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 21 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ள இருக்கணுங்க. வட்டி விகிதங்கள் பார்த்தீங்கன்னா 8%லேருந்து 12%க்குள்ள வரும். கால அளவுகள் பொறுத்தவரைக்கும் 20 ஆண்டுகள் வரைக்கும் மேக்ஸிமம் குடுக்குறாங்க. இதே அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னா 30 வருஷம் வரைக்கும் நம்ம குடுக்குறாங்க. சிபில் ஸ்கோர் பொறுத்தவரைக்கும் 650க்கு மேல இருக்கணுங்க. வருமானம் அப்படின்னு பார்க்குறப்போ அவர் சம்பளதாரரா இருக்கலாம், அல்லது சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவரா இருக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா பென்ஷனர் கூட நம்ம ஹவுஸ் பர்ச்சேஸ் லோன் வாங்க முடியும். ஆனால் குறிப்பிட்ட காலங்களுக்கு தான் கொடுக்க முடியுங்க. ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் ஆவணங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, தனிநபர் சான்று, வருமான சான்று, தொழில் சான்று மற்றும் சொத்தின் மீதான ஆவணங்கள், டிடிசிபி அப்ரூவல், கட்டிட அனுமதி மற்றும் நம்ம அந்த வீடு வாங்குறோம் இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு வீட்டு வரி, தண்ணி வரி, இபி அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்கணுங்க. பட்டா சிட்டா அவசியம். இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க. ஏடிசியில் 1,50,000 ரூபா வரைக்கும் நமக்கு வரி விலக்கு கிடைக்குதுங்க. மத்திய அரசாங்கத்தோட மானியம் கிடைக்குது. இதுதான் முதல் வீடு அப்படிங்கிறப்போ நம்ம பிரதமருடைய அந்த மானியம் இருக்கு இல்லைங்களா, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வாடகை வீட்டிலேருந்து விடுதலைங்க. உடனடியாக நம்ம சொந்த வீட்டுக்கு குடியேறிடலாம். நகரோட மையப்பகுதியில் நமக்கு அந்த வீடு அமையுது அப்படிங்கிறப்போ சொத்தின் மதிப்பு நமக்கு கூடுதலாக போகிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ நம்ம வீட்டு வரி, தண்ணி வரி, இபி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அலைய வேண்டியது இருக்காதுங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த வீட்டில் இதெல்லாமே வாங்கி வச்சுருப்பாருங்க. நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் அந்த அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்தா போதும். மேற்கொண்டு நம்ம எதுக்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாமே இதோடைய நன்மைகள். இதோட தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, கிரைய செலவு ரொம்ப அதிகங்க. கிரைய செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். பழைய வீடு அப்படிங்கிறப்போ ஒரு வீட்டோட ஆயுள் காலம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஆயுள் காலம் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி வீட்டுக்குன்னு ஒரு ஆயுள் காலம் இருக்குதுங்க. அந்த ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35 வருஷம் அப்படிங்கிறது தான் அந்த வீட்டோட ஆயுள் காலம். இப்போ நம்ம வாங்கக்கூடிய பழைய வீடு ஒரு 15 ஆண்டுகளை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்போ மீதி நமக்கு 15 ஆண்டுகள் தான் அதோடைய லைஃப் கிடைக்குங்க. அப்போது நம்ம அடிக்கடி ரிப்பேர் பண்ணக்கூடிய செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம புதிய வீடு வாங்குகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த புதிய வீட்டில் என்ன மாதிரியான கட்டுமான பொருட்களுடைய தரம் அது இருக்குது, என்ன மாதிரியான மெட்டீரியல் போட்டிருக்காங்க, அதோட விதிகள், அந்த மிக்சிங் ரேஷியோலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, வாஸ்து சாஸ்திரம் பிரகாரம் அந்த வீடு அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம எதுவுமே முன்காட்டியே தீர்மானம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அங்கே ஆல்ரெடி பில்டிங் ஆயிடுச்சு, கட்டினதை மட்டும்தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். கட்ட முடியாத சூழ்நிலை போகிறப்போ சிபில் ஸ்கோர் பாதிக்குங்க. நம்மளுடைய வீடு ஜப்தி நடவடிக்கைக்கு உள்ளாகலாம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், நெசவாளர் காலனி, PN ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.